ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அதிர்ஷ்ட என்னை உனக்காக அனுப்பி உன்னை தொட வைத்த நானே உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி பேரதிர்ஷ்டம் வந்து வீட்டு கதவை தட்டும்படி செய்ய என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையா? இத்தனை நாள் துன்பமும் மாறி மாறி வந்தது. ஆனால் நீ இன்பம் அதிரசமாக அனுபவிக்காம கொஞ்ச நேரம் சிரிச்சா கூட ஐயோ நான் சிரிச்சுட்டேன் அப்புறமா அழுகுவேன் போல இருக்குன்னு அடுத்து வரப்போகும் துன்பத்தையே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். துன்பம் வரும்போது எப்படி சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு போனியோ அதே போல இன்பம் வரும்போது அதை எதிர்கொண்டு சந்தோஷமா வாழணுன்ற விஷயம் உனக்கு புரியவே இல்லை என் செல்லமே. அதனால தான் இத்தனை காலமாக உனக்கு நல்லதை விட கெட்டதே அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. வாடி வாடி வருத்தத்தோட சோர்ந்து சோர்ந்து சோகத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நான் உன் வாழ்க்கையை எவ்வளவு அழகானதாக மாற்ற போகிறேன், எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க போகிறேன்ற விஷயம் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு நதி நீர் போல அங்கே இங்கேயும் வளைஞ்சு நெளிஞ்சு போய் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இரு. எல்லாருக்கிடமும் கொஞ்சம் அனுசரித்து வாழ்க்கையை வாழும்போது கூடிய சீக்கிரம் உனக்கான உச்சத்தை வாழ்க்கையின் உயர்வுக்கான இடத்தை நீ பெறுவாய். இத்தனை நாளாக நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன், எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சு எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக அனுசரித்து போயுமே கூட என் வாழ்க்கை மாறலை. இனிமேலா மாறப்போகுதுன்னு யோசிக்கிறாயா? உண்மை என்னன்னா தர்மம் தோற்பது போல கண்களுக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக தர்மம் தலை நிமிர்ந்து ஜெயிச்சு காட்டும். அப்படிதான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உன் கவலைகளையும் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க வந்திருக்கேன். உனக்கு எதிராக ஆடியவர்கள் எல்லாருமே அடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. தர்மத்தின் கரத்தில் இருந்து யாருமே தப்ப முடியாது. நீதி நேர்மை நியாயம்னு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையாக உன்னை நான் மாற்ற தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் கூட நான் பரிசு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. உனக்காக யாருமில்லையேன்னு ஏங்காம உன் அப்பன் கருப்பன் இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்காக யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு யாரிடமும் எந்த உதவியையும் எதிர்பார்க்காதே. நீயாகவே தனியாக எல்லா விஷயங்களையும் கையாளும் போது உனக்குள்ள ஒரு தைரியம் வரும். நீ பட்ட காயங்கள் எல்லாமே, உன் மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையின் வெற்றி மகுடமாக மாறப்போகுது. கவலைப்படாமல் முன்னேறிப்போ. உனக்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா ஒரு விடியலுக்காகவோ நல்ல நேரத்திற்காகவோ காத்திருக்காதே. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே நல்ல நாளாக விடிஞ்சிராது. நல்ல நேரம் என்பது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை. ஆனால் பொறுமையாக காத்திருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்களுக்கு குறித்த நேரத்தில் நல்ல நேரமும் காலமும் வந்தே தீரும். அப்படிதான் உனக்கான நல்ல நேரத்தை இப்போது உருவாக்கி அதற்கேற்றாற் போல அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த எண்ணை தொட சொன்னேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. ஆடம்பர வாழ்க்கையை வாழாம அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காம எப்போதுமே எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் அந்தந்த வயசில் எது எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். நீயும் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் உன் வயசுக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செய்துவிடு என் செல்லமே. வாழ்க்கை உனக்கு எந்த அளவுக்கு வலியையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நீ வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும். நீதான் இழந்ததையும் உன்னை விட்டு போனதையும் நினச்சி வருத்தப்படாம இப்போது கையில் இருப்பதை கொண்டு இன்னும் எப்படி முன்னேறி வரலாம்னு யோசிக்கணும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியானதாக உயர்வானதாக நடந்து முடியும். அவ்வப்போது நீர்க்குமிழி போல சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதுக்காக நீ பயந்துடக்கூடாது. ஏன்னா சோகங்கள் ஒருபோதும் நிலையில்லாதது. அது அந்த நீர்க்குமிழி போல எப்போ வேணாலும் உடஞ்சு போயிடும். சோகங்கள் உன்னை விட்டு காணாமல் போயிடும்.
ஆனால் நிலையானது உன்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இரு. இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்படாமல் உன் எதிர்காலத்துக்காக வேலைகளை செய்யணும்னு அதற்காக நீ கவனம் செலுத்து. அதுக்காக நேரத்தை செலவிடு. உன் கண்ணு முன்னால் ஒரு பறந்து விரிஞ்ச எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கான எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி நடத்தி முடிக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எதையுமே நீ பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத மட்டும் பெருசாக நினச்சினா அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் கூரையை பிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் கொட்டுவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி போற்றி போற்றி.